ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்பே பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. 3 பேருக்கு நான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு. நல்லா கடுகு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை. நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின உடனே நான் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் இதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு கொதி நல்லா வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம புளி கரைசல் இதை சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு சிறுந்தையிலேயே வச்சு இது பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்பு விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்